ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ அரைக்கீரை எப்படி கடைகிறதுன்னு பார்க்குறோங்க. நான் குக்கர்லேயே தான் பண்ணுறது. குக்கர்லேயே வச்சிட்டோம்னா நமக்கு கீரை நல்லா வெந்துடும், நமக்கு கடைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கணுங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு அரைக்கீரை ஒரு கட்டும் அரைக்கட்டு எடுத்துக்கோங்க. அந்த கீரையை குக்கரில் போட்டுட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி, பூண்டு, 2-3 பச்சை மிளகா, ஜீரகம், மஞ்சத்தூள், ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கீரை கூட போட்டுட்டோம்னா அதுவும் நல்லா வெந்து வந்துடும். ரெண்டுமே சேர்ந்து வெறும் பருப்பை கடைஞ்சா அது ஒரு அவ்வளோ டேஸ்ட் வராதுங்க. கொஞ்சோண்டு பாசிப்பருப்பும் போட்டு சேர்த்து கடைஞ்சோம்னா நல்லா வந்துடும். உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ நான் மஞ்சத்தூள் மட்டும்தான் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா அதை நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டுட்டோம்னா கீரை நல்லா வெந்துடும். கீரை கூடிய வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருந்தா பாருங்கள், இப்படி இருக்கணும். கீரையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்கங்க. மூடி வச்சுட்டு 2 விசில் போட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்தோன்னா நம்ம கீரை மத்து போட்டு நல்லா கடையணுங்க. எனக்கு அவ்வளோவா நான் பாருங்கள், இப்படி தான் இந்த மாதிரி நல்லா மையம். அது கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது. சூடோடையே நம்ம நல்லா கடைஞ்சால் தான் அது நல்லா கடைய வரும். ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சோம்னா கடைய வராது. 2 விசில் போட்டு இறக்கி வச்சுருங்க. இறக்கிட்டு திருப்பி சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதை கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கடைஞ்சோம்னா நல்லா இந்த மாதிரி ஆயிடுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் தான் நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இப்போ தான் உப்பு போடணும். உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்க வேணாங்க. உப்பு போட்டு இதையும் நல்லா கிளறி வச்சிட்டோம்னா இதையும் கிளறி வச்சுட்டு நம்ம இப்போ தாளிக்கிறோம். கடுகு, ஜீரகம் எப்பயும் போல தான். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகா போட்டோம்னா தாளிச்சிடலாங்க. தாளிச்சிட்டு சூடான சாதம் போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு உங்களுக்கு சாப்பிட பிடிக்கணுன்னா சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த கீரை அப்படியே சாதத்தை கூட நம்ம பெசரி சாப்பிட்லாங்க. நான் இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டு தான் நான் சாப்பிடுவேன், அதனால் அப்படி போடுறேங்க. அது கூட ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை வச்சுட்டு 2 மாம்பழம் வச்சு சாப்பிட்லாங்க. ஓகே, பாய்ங்க.